ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டிவிகேல உறுப்பினர் கார்டு எப்படி ஆன்லைன்ல எடுக்குதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா, http://tvk.family அப்படிங்கிறது தான். இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா, லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். யாருக்கெல்லாம் வேணுமோ கண்டிப்பா நீங்க கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நியூவா கார்டு ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உறுப்பினர் அட்டை வச்சிருக்கவங்களும் தாராளமா இந்த லிங்க் மூலியமா உங்களோட மொபைல் நம்பர் குடுத்து, ஓடிபி குடுத்து நீங்க கார்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல புதுசா இப்ப தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறனாலும் அவங்களும் போட்டுக்கலாம். இப்ப ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க எப்படி எடுக்கணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி டேட்டா பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகம் வெப்சைட்டுக்கு போயிரும். இதுதான் என்னோட உறுப்பினர் கார்டு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க போடலைன்னா ஃபர்ஸ்ட் என்ன கேட்கணும், உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் குடுத்துட்டு ஓடிபி குடுத்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு உறுப்பினர் கார்டு அந்த மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா, டைரக்ட்டா நம்மளுக்கு இந்த மாரி வந்துரும். இல்ல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க உள்ள வர போறீங்கன்னா, என்ன கேட்கும்னு சொல்லி நம்ம பார்த்தலாம். இப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, மொபைல் நம்பர் குடுத்து ஓடிபி குடுத்தோனே எனக்கு கார்டு வந்துருச்சு. நெறைய பேத்துக்கு இந்த கார்டு வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணணும்னு தெரியாம இருக்கு. ஸோ அது எப்படின்னு சொல்றேன். ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ மேல லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா, இந்த மாரி டவுன்லோடு, ஷேர்ன்னு கேட்கும். டவுன்லோட் பண்ணா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஷேர் பண்ணி வாட்ஸ்அப்ல வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம அந்த கார்ட வந்து வெளிய குடுத்து ப்ரொவிஷனல்ல குடுத்து பிளாஸ்டிக் கார்டா போட்டுக்கலாம். சரியா மக்களே? இதுதான் வந்து கார்டு வந்து ஷேர் பண்றதுக்கான ஆப்ஷனு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து உள்ள வந்திருக்கேன். நான் வந்து இதுவரைக்கும் உறுப்பினர் கார்டே போடல அப்படின்னா, அவங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. உங்க மூலியமா யாராவது நீங்க உறுப்பினர் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். அந்த இடத்துல பாருங்க மேல புதிய உறுப்பினர் சேர்க்கன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கேட்கும். இந்த மாரி வந்து 5 உறுப்பினர் சேர்த்தா கோல்டுன்னு, 10 உறுப்பினர் சேர்த்தா டைமண்ட்ங்கிற மாரி ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, டைரக்ட்டா வந்து நம்ம தளபதியே பார்த்துக்கலாம். நெறைய உறுப்பினர் சேர்த்தோம்னா, அவங்க கூப்பிட்டு நமக்கு ஒரு கார்ட் மாரி குடுப்பாங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன் வச்சிருக்காங்க. நம்ம ஆம் குடுத்துடலாம். குடுத்துட்டு ஒரு மொபைல் நம்பர் அதாவது பார்த்தீங்கன்னா, மொபைல் நம்பர் குடுத்தா மட்டும் தான் நமக்கு ஆகும். அதே பார்த்தீங்கன்னா, ஒரு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரே குடுக்கக்கூடாது. புதிய நம்பர் தான் குடுக்கணும். நான் குடுத்துர்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே இந்த நம்பர் குடுத்துட்டேன். குடுத்தங்காட்டி என்ன சொல்லுதுன்னா, இந்த மொபைல் நம்பர்ல ஆல்ரெடி ஒருத்தரோட கார்டு வந்து பதிவாயிருக்கு. அதனால வந்து நீங்க இத பண்ண முடியாது. வேற ஒரு மொபைல் நம்பர் குடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு கார்டு நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, புது புது நம்பர் குடுத்து தான் நம்ம எடுக்கணும். ஒரே நம்பர்ல எடுக்க முடியாது. ஸோ கவனமா பார்த்துக்கோங்க. ஒரு தடவ அப்ளிகேஷன் போடுறவங்க கவனமா பார்த்து போட்டுக்கோங்க. வேற ஒருத்தருக்கு போட்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்க போட்டுக்கிறது ரொம்ப சிரமம். அதனால அவங்கவங்க மொபைல் நம்பர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் பண்ணிக்கோங்க. புதுசா வந்து நான் நியூ கார்டுக்கு ட்ரை பண்ணேன். வேற ஒரு மொபைல் நம்பர் அதாவது குடுத்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன ஆப்ஷன் கேட்டிருந்தாங்க, வேற ஒருத்தர்ட்ட நான் சேர்த்ததுக்கான ஆப்ஷன் குடுத்தேன். இந்த மாரி புதிய உறுப்பினர் செய்யணும்னு குடுத்துட்டு, என்னோட மொபைல் நம்பர் குடுத்தேன். ஆனா ஆல்ரெடி இருக்கு. ஸோன்னு சொல்லி கஸ்டமர் கேர் புது நம்பர் குடுத்துட்டு ஓடிபி அக்செப்ட் பண்ணேன். ஓடிபி அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் குடுத்தேன். குடுத்ததுக்கப்புறம் நம்ம அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் குடுக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இதில பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்குன்னா, மன்னிக்கவும் இந்த வாக்காளர் அடையாட்டை உங்களுடைய பூத்தில் ஓட்டுநர் ஒரு எண் அல்ல. தமிழக வெற்றிக்கழகத்தின் நீங்கள் ஒரு புதிய உறுப்பினர் சேர்க்க வேண்டும் என்றால், உங்க பூத்தில் ஓட்டுரிமை பெற்ற இருக்க வேண்டும்னு போட்டிருக்காங்க. இது எதனால வந்திருக்குன்னா, இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஏஆருக்கு அப்புறம் இப்ப ரீசென்ட்டா குடுத்த ஓட்டர் ஐடிஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேட்டா பேஸ்ல அதாவது டிவிகே டேட்டா பேஸ்ல இல்லன்னு சொல்லி அது வருது. அதனால தான் வந்து அந்த இஷ்யூ வருதுன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, இவங்க எல்லாம் இப்ப தான் ஓட்டு போட்டுருக்காங்க. இவங்க எடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இயருக்கு முன்னாடி வரைக்கும் எடுத்த அந்த டேட்டாபேஸ் லிங்கிங்ல இருந்திருக்கும். அதனால தான் நமக்கு இப்படி வருது. ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நம்மளுக்கு இந்த ஒரு 1 மந்த், 2 மந்த்ல கண்டிப்பா அப்டேட் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, உறுப்பினர் கார்டு எடுக்கிற அளவுக்கு ஆப்ஷன்ஸ் கொண்டு வருவாங்க. நீங்க எல்லாரும் இதே ஆப்ஷன் தான் ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் இதே மாரி தான் ட்ரை பண்ணணும். மொபைல் நம்பர் குடுக்குறீங்க, ஓடிபி குடுக்குறீங்க, அதுக்கப்புறம் உங்களோட ஒற்றை நம்பர் குடுக்குறீங்க. லாஸ்ட்டா உங்களோட மொபைல் அதாவது ஃபோட்டோ கேட்கும். ஃபோட்டோ குடுத்ததுக்கப்புறம் நமக்கு கார்டு வந்து ஷோ ஆயிரும். உறுப்பினர் கார்டு வந்துரும். நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் ஆப்ஷனே. வேற எந்த ஒரு ஆப்ஷனும் கஷ்டமான ஆப்ஷன் கிடையாது. ஆனா, இப்போதைக்கு ரீசென்ட்டா வச்சிருக்கிற ஓட்டர் போட்டவங்க எல்லாத்துக்கும் இந்த ஆப்ஷன் ஷோ ஆகுது. எடுக்க முடியல. ஸோ பழைய ஓட்டர் ஐடி வச்சிருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒர்க் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா, எஸ்ஆருக்கு அப்புறம் முன்னாடி இருந்தே ஓட்டு போட்டிருப்பீங்க. அவங்க கன்ஃபார்ம் ஆயிருக்கும். அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா ஓப்பன் ஆகும். சரிங்களா மக்களே! இது யாருக்கெல்லாம் தெரியுதோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். எடுக்காதவங்க எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி உறுப்பினர் அட்டை போட்டவங்க நியூவா உறுப்பினர் அட்டை குடுத்துருக்காங்க. எல்லோ கலர்ல நியூ கார்டு. ஸோ வந்து அத யூஸ் பண்ணிக்கோங்க எடுத்து வச்சு. சரிங்களா மக்களே! இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்சத கண்டிப்பா ஷேர் பண்றேன். இந்த மாரி நல்ல டிப்ஸ் நம்ம சேனல்ல அடிக்கடி வந்துட்டே இருக்கும். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.